சரியான மெர்சல் பண்ணனா இதை எலெக்ஷன் முன்னாடி விட்டுருக்கணும். எலெக்ஷன் முன்னாடி விட்டு தான் வச்சியா அந்த தொங்கு கட்சியா வந்திருக்காது, அந்த கட்சியா வந்திருக்காது. நாலு தனி மெஜாரிட்டியா வந்திருப்பான். லேட்டா ஆனதானதெல்லாம் இல்லை, படமே வந்து வேற கதை. நல்லா ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம எப்படி வளர்த்துறோம். நம்மளாம் அதாவது நல்ல எண்ணத்தோட ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம பார்க்கறதே கிடையாது. கொஞ்சம் பிள்ளைங்க இப்படி துணி விலகிடுச்சுன்னா நம்ம ஒரு அசிங்கமாக பார்ப்போம். அந்த மாரி கேவலமான ஜாதி ஜனம் இருக்கிற இதுதான் அது திருத்துறான். நல்ல விஷயம் தானே அது. இந்த நம்ம இங்கே பாருண்ணா இப்படி கொஞ்சம் பொம்பளை பசங்க இப்படி துணி விலகிடுச்சு, நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்கணும். அந்த மாரி பார்க்குறவன் எவன் இருக்கிறான், அந்த மாரி ஒருத்தனை காட்டு. அதுதான் ஜனநாயகம். அவன் எடுத்து காட்டிக்கிறான். பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், புலி மாரி வளர்த்தணும். ஜனநாயகம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சுக்கிறாரு. என்ன பண்றது, பண்றாருல அரசியல். நாடு நல்லா இருக்குதுல்ல, அது போதும். அந்த ஜெனரேஷனுக்கு விஜய் படம் கிடையாது. எங்களோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லது பண்றாரா அந்த மக்களே சொல்லுவாங்க. ஆமா, நாங்க சொல்றோம் நல்லா இருக்கு. இப்பதான் நல்லாவே இருக்கு. ஆமா கண்டிப்பா, அதனால எமோஷனல் ஆனோம். இதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுல்ல. என்னதான் நம்ம கூட சிஎம்மா இருந்தாலுமே அவர் ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபீலே வேற இல்ல. கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப பாருங்க, பாக்குறீங்களா இல்லையா, கதறாங்க. நல்லா இருக்கு. நல்ல நடிப்பு, நல்ல ஒரு சீர்திருத்த முறையில் நல்லா இருக்கு. கடைசி படம் தான் சொல்றாங்க, ஆனா பரவாயில்ல. ஜனநாயகம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சுக்கிறாரு. என்ன பண்றது, பண்றாருல அரசியல். நாடு நல்லா இருக்குதுல்ல, அது போதும். அந்த ஜெனரேஷனுக்கு விஜய் படம் கிடையாது. எங்களோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லது பண்றாரா அந்த மக்களே சொல்லுவாங்க. ஆமா, நாங்க சொல்றோம் நல்லா இருக்கு. இப்பதான் நல்லாவே இருக்கு. என்ன நீங்க நல்லா இருக்கு. நல்ல நடிப்பு, நல்ல ஒரு சீர்திருத்த முறையில் நல்லா இருக்கு. கடைசி படம் தான் சொல்றாங்க, ஆனா பரவாயில்ல. ஆமா கண்டிப்பா, அதனால எமோஷனல் ஆனோம். இதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுல்ல. என்னதான் நம்ம கூட சிஎம்மா இருந்தாலுமே அவர் ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபீலே வேற இல்ல. கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப பாருங்க, பாக்குறீங்களா இல்லையா, கதறாங்க. அப்படி இருந்தாலுமே ஸ்கிரீன்ல பாக்குறது வேறதான். ஆமா, புரியல. அவர் எல்லா படமுமே திரும்பி வந்தா நல்லா இருக்கும். இந்த படம் அந்த படம் எதுவுமே கிடையாது. எல்லா படமே ஸ்பெஷல் தான். தளபதினாலே ஸ்பெஷல் தான். தேங்க்யூ. சரியான மெர்சல் பண்ணனா இதை எலெக்ஷன் முன்னாடி விட்டுருக்கணும். எலெக்ஷன் முன்னாடி விட்டு தான் வச்சியா அந்த தொங்கு கட்சியா வந்திருக்காது, அந்த கட்சியா வந்திருக்காது. நாலு தனி மெஜாரிட்டியா வந்திருப்பான். லேட்டா ஆனதானதெல்லாம் இல்லை, படமே வந்து வேற கதை. நல்லா ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம எப்படி வளர்த்துறோம். நம்மளாம் அதாவது நல்ல எண்ணத்தோட ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம பார்க்கறதே கிடையாது. கொஞ்சம் பிள்ளைங்க இப்படி துணி விலகிடுச்சுன்னா நம்ம ஒரு அசிங்கமாக பார்ப்போம். அந்த மாரி கேவலமான ஜாதி ஜனம் இருக்கிற இதுதான் அது திருத்துறான். நல்ல விஷயம் தானே அது. இந்த நம்ம இங்கே பாருண்ணா இப்படி கொஞ்சம் பொம்பளை பசங்க இப்படி துணி விலகிடுச்சு, நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்கணும். அந்த மாரி பார்க்குறவன் எவன் இருக்கிறான், அந்த மாரி ஒருத்தனை காட்டு. அதுதான் ஜனநாயகம். அவன் எடுத்து காட்டிக்கிறான். பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், புலி மாரி வளர்த்தணும்.